நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸோட சீசன் 1 முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த சீசனோட கடைசி 3 எபிசோட் கொடுத்த தாக்கம் இன்ன வரைக்கும் என் மனசை விட்டு போகவே இல்லைங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு சீரியஸ். அதுவும் இல்லாம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தாவே அமைஞ்சது. இப்படி ஒரு சீரியஸ்ல நம்மள மெய்சிலிர்க்க வச்ச, கண் கலங்க வச்ச சிறந்த 7 மொமெண்ட்ஸை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுவும் அந்த முதல் இடத்துல இருக்கிற அந்த சீனை பத்தி தான் பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு சீனு. நான்லாம் என்னோட சீட்டை விட்டு எகிரி குதிச்சு கத்திக்கிட்டு இருந்தேன். ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுத்துச்சு. ரியல் கேம் ஆஃப் த்ரோன்ஸ், பீக் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மொமெண்ட்டா அந்த சீன் கொடுத்துச்சு. இதெல்லாம் என்னங்கிறத நம்ம டீடைல்டா பார்ப்போம். ஸோ ஸ்பாயிலர் அலர்ட் சென்டருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 7வது இடத்துல இருக்கிறது இந்த சீசனோட கடைசி சீன். அதாவது நம்ம எக்கு அவங்க அப்பனாலாம் ஏமாத்திட்டு நம்ம டங்கன் கூட வந்து ஜாயின் பண்ணிப்பாரு. நம்ம டங்கன் மேக்கர் கிட்ட, அதாவது எக்கோட அப்பா கிட்ட போயிட்டு, நான் உங்க பையனை ஸ்கொயரா வச்சுக்கிறேன், ஆனா நீங்க சொன்ன கண்டிஷனுக்குலாம் என்னால ஒத்து வர முடியாது. நாங்க வந்து ஊர் ஊரா சுத்துவோம், நினைச்ச இடத்துல தூங்குவோம், கிடைச்சதை சாப்பிடுவோம், இப்படிதான் நாங்க போவோம். என்னால கேசல் அரண்மனையில இங்கெல்லாம் வந்து இருக்க முடியாதுன்னு சொல்லுவாரு. அதுக்கு என் பையனை ஒரு பிச்சைக்கார மாதிரி வளர்க்கணுமா அப்படின்னு சொல்லி மேய்க்கார கேட்டுருவாரு. சரி, தனியா தான் போகணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி குதிரைகளை கிளப்பிக்கிட்டு இருப்பாரு நம்ம டங்கன். அந்த இடத்துல எக்கு புதருக்குள்ள குதிச்சு வந்துட்டு, எங்க அப்பா அவங்க கூட வந்து சேர்ந்துக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான். கடைசியில பார்த்தா அவங்க அப்பா அதை பத்தி சொல்லியிருக்க மாட்டாரு. இவங்க அப்பங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்து நம்ம டங்கன் கிட்டயும் போய் சொல்லி டங்கன் கூட வந்து ஜாயின் பண்ணிடுறான். இதோட தான் இந்த சீசனை முடிச்சாங்க. இது ஒரு செம கியூட்டான மொமெண்ட். எனக்கு இது டாப் 7 மொமெண்ட்ல கண்டிப்பா இருக்கு. 6வது இடத்துல இருக்கிறது ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ்ல வந்த சர் ஆர்லானோட என்ட்ரி. அதாவது டங்கனை 2 பேரை சாவடிக்க வருவாங்க. அப்போ பக்கத்துல ஒரு பார்ல குடிச்சுக்கிட்டு இருந்த நம்ம ஆர்லன் அந்த இடத்துக்குள்ள வந்து அந்த பையனை விழுங்கடா அப்படின்னு கத்திட்டு ஒருத்தன் நேரம் வந்து ஒருத்தன் தலையை வெட்டிடுவாரு. இன்னொருத்தன் கிட்ட தீப்பொறி பறக்க பறக்க கத்தி சண்டையை போட்டுட்டு அவனையும் போட்டு தள்ளிட்டு டங்கனை காப்பாத்துவாரு. அரை போதையிலையும் நிக்க கூட முடியாம இருக்கிற நேரத்துலயும் 2 பேர்கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சிருப்பாரு நம்ம ஆர்லன். 5வது இடத்துல இருக்கிறது நம்ம டங்கன். அவர் ஆசைப்பட்ட பொண்ணை ஏரியன் கிட்ட இருந்து காப்பாத்துற இந்த சீன் தான். இந்த பொண்ணு இம்புத்தூண்டு நாடகம் போட்டதுக்கு பார்த்து ட்ரிகர் ஆன நம்ம ஏரியன் டார்கேரியன் அந்த பொண்ணை அடியடின்னு அடிச்சிருவான். அவ கையெல்லாம் உடைச்சிருவான். சுத்தி நின்றுட்டு இருக்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அடிக்கிறது ஒரு டார்கேரியன் பிரின்ஸ், அவருக்கு அகைன்ஸ்டா எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஆனா அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்த நம்ம டங்கன் அவன் அடிக்கிறத பார்த்துட்டு அவனை ஓடி போயிட்டு அவனை போட்டு புரட்டி எடுத்துருவாரு. எட்டி அவன் வாயிலே உதச்சு அவன் வாயிலேருந்து ரத்தமே வந்துடும், பல்லெல்லாம் உடஞ்சிரும். இதுக்கான பின்விளைவுகள் பயங்கரமா இருக்கும். ஆனா அந்த மொமெண்ட்ல அவருக்கு எது சரின்னு பட்டுச்சோ அதை பண்ணாரு. அந்த மொமெண்ட்ல அவருக்கு இந்த பொண்ணை காப்பாத்துறது தான் சரி அப்படின்றத பட்டுச்சு. அதுக்காக அது எவனா இருந்தாலும் சரி, அதாவது ஒரு டார்கெரியன் பிரின்ஸாவே இருந்தாலும் சரி, நான் அவனை அடிப்பேன், அநீதிக்கு அகைன்ஸ்டா நான் குரல் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி போய் தைரியமா போய் நின்னாரு நம்ம டங்கன். இந்த இடத்துல இவர் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ன்றத நல்லா காமிச்சிருப்பாங்க. அதாவது வெகுளியே இவர் வந்து வெகுளித்தனமா இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாலும் மனசளவுல இவர் எவ்வளவு தைரியமா இருக்காரு, இவர் எவ்வளவு பியூரா இருக்காருங்கிறத தெளிவா காமிச்சிருப்பாங்க. சூப்பரான சீன் இது. 4வது இடத்துல இருக்கிறது நம்ம எக்கோட உண்மையான ட்ரூத் ரிவியல் பண்றது தான். அதாவது நம்ம டங்கன் ஏரியனை போட்டு பொழந்து கட்டியிருப்பாரு இந்த பொண்ணை அடிச்சதுக்காக. ஆனா ஏரியன் சும்மா விடுவானா? அவன் ஒரு டார்கெரியன் பிரின்ஸ். அது மட்டும் இல்லாம அவன் ஒரு கணிக்கவே முடியாத ஒரு பைத்தியக்காரன். இப்ப இவன் டங்கன் அவனை அடிச்சதுக்காக டங்கனை இவன் ஏதாவது அடிக்கணும், டங்கனோட பல்லு மொத்தத்தையும் புடுங்க போறேன் அப்படின்னு சொல்லுவான். டங்கனை முட்டி போட வச்சு படுக்க வச்சிருவானுங்க இவனோட அடியாட்கள். அந்த இடத்துல நம்ம எக்கு உள்ள வந்து அவன் 2 பேர் பேரையும் சொல்லி, ஏய் கையை எடுங்கடா அவன் மேல இருந்து அப்படின்னு சொல்லுவாரு. பார்த்தா இவர் ஒரு டார்கேரியன் பிரின்ஸ். முதல் எபிசோட்ல இவனை ஒரு குதிரை கட்டுற பையனா காமிச்சிருப்பாங்க. அப்புறம் நம்ம டங்கன் கிட்ட ஸ்கொயரா வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி டங்கன் கிட்ட ஸ்கொயராவும் சேர்ந்துருவாரு. சுட்டித்தனமா அவர் பிடிச்சதை பண்ணிக்கிட்டு ஜாலியா விளையாடிக்கிட்டு கத்திக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்த பையன் ஒரு டார்கேரியன் பிரின்ஸ் அப்படின்றது தெரிங்கிற அந்த மொமெண்ட் செம சூப்பரா இருந்துச்சு. ஒரு ஷாக்கிங்கான ஒரு ட்விஸ்ட் தான். அதுவும் புக்கு படிக்காதவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஷாக்காக தான் இருந்திருக்கும். இதுக்கான ஃபோர் ஷேடோவிங்லாம் முன்னாடியே கொடுத்துருந்தாலும் இந்த சீக்வன்ஸை நல்லா ஸ்டேஜ் பண்ணி அந்த எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. சூப்பரான சீன். இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா டாப் 3 பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த லைக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டு போங்க. 3வது இடத்துல இருக்கிறது பெய்லாரோட மரணமான இந்த சீன் தான். ட்ரையல் ஆஃப் 7 பேட்டில் முடிஞ்சு போயிருக்கும். நம்ம டங்கனோட சைடும் அதில் வெற்றி பெற்றிருப்பாங்க. டங்கனுக்கு உடம்பு ஃபுல்லாக கத்தி குத்து வாங்கி பஞ்சராகி உட்காந்துருப்பாரு. ஆனாலும் ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சு போச்சு, இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷமாக உட்காந்துக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் பெய்லார் என்ட்ரி கொடுப்பாரு. வந்து நல்லா தான் பேசிக்கிட்டு இருப்பாரு, நல்லா தான் நடந்துக்கிட்டு இருப்பாரு. திடீர்னு ஹெல்மெட்டை கழட்டி பார்த்தா மண்டை ஓடே உடஞ்சு போயிருக்கும். மண்டை ஓட்டுக்குள்ள ஒரு குழியே இருக்கும். அதை பார்த்த உடனே ஷாக் ஆகி அப்படியே சரிஞ்சிருவாரு நம்ம பெய்லார். அவரை தாங்கி பிடிச்சிப்பாரு நம்ம டங்கன். ஆனால் டங்கனோட மடியிலேயே பெய்லாரோட உயிர்
பிரிஞ்சிரும். அதை பார்த்த நம்ம டங்கனும், எந்திரிங்க பெய்லார் எந்திரிங்க, என்னால தான் உங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை, சாரி எப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுவாரு. ரொம்பவே ஒரு சோகமான சீனுங்க இது. ரொம்பவே ஒரு சோகமான சீனு. பயங்கர இம்பேக்ட்ட குடுத்துச்சு. இந்த சீரியஸ்லயே ரொம்ப சோகமான சீனு. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் யூனிவர்ஸே கன்சிடர் பண்ணோம்னா, இது ஒரு ரொம்ப சோகமான சீன்ல இதுவும் ஒண்ணுன்னு தான். அதாவது கேட்லின் ஸ்டார்க் சாகுறது, நம்ம நெட் ஸ்டார்க் சாகுறது, இந்த மாரி சீக்வென்ஸ்லாம் குடுத்த இம்பேக்ட் எனக்கு இந்த சீக்வென்ஸும் குடுத்துச்சு. ரொம்ப சோகமான சீன். 2வது இடத்துல இருக்கிறது நம்ம டங்கனுக்கும் ஏரியன் டார்கெரியனுக்கும் நடந்த ட்ரையல் ஆஃப் 7 பேட்டில் தான். இந்த ட்ரையல் ஆஃப் 7 7க்கு 7ன்னு நடக்கிற போட்டி தான். அதாவது 7 பேர் கூட சண்டை போடணும். ஆனா இந்த எபிசோட்ல நமக்கு டங்கனும் ஏரியனும் சண்டை போடுறத மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த என்டையர் ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா டங்கனோட பாயிண்ட் ஆஃப் வியூல நடக்கிறது தான். ஸோ பின்னாடி பார்த்தவங்க எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் நமக்கு இவங்க 2 பேர் சண்டை போடுறத மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற போட்டி அவ்வளோ ப்ரூட்டலா நடந்திருக்கும். நம்ம டங்கன் ஒரு கட்டத்துல உயிரே பிரிஞ்சு போயிரும். அந்த இடத்துல நம்ம எக்கோட குரல் கேட்கும். எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்ற குரல் கேட்கும். அது மட்டும் இல்லாம சார் ஆர்லான் எந்திரி அப்படின்னு சொல்ற குரலும் கேட்கும். இதை கேட்டு அவர் உயிர் தெழுந்து வந்து திரும்ப ஏரியன் கூட சண்டை போடுவாரு. நிக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தும் அந்த இடத்துல அவனை கூட சண்டையை போட்டுட்டு அவனை ஜெயிக்கவே ஜெயிச்சிருவாரு. கொஞ்சம் விட்டுருந்தா ஏரியன் டார்கெரியனை சாவடிச்சிருப்பாரு. ஆனா அவன் நான் இந்த போட்டியில இருந்து விலகிக்கிறேன், இந்த கேஸை வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால போனா போதுன்னு சொல்லி அவனை விட்டுருவாரு. உடம்பு ஃபுல்லா கத்தி குத்து வாங்கி பஞ்சராகி உட்காந்துருப்பாரு. கையில காலில் தொடையில கண்ணுலன்னு சொல்லி. ஆனாலும் நம்ம டங்கன் நிக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தும் பயங்கரமா சண்டைய போட்டிருப்பாரு. ஒரு மிக சிறந்த தலை சிறந்த வீரர்னு தான் நம்ம இவரை சொல்லணும். முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் வெளியே வெகுளித்தனமா இருந்தாலும் மனசளவுலயும் உடம்பளவுலயும் இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ஒரு சீன்ல இந்த ஜாஃப்ரே பராத்தியன் புக் ஆஃப் பிரதர்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை புரட்டி பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம டங்கனோட பேர் அடிபடும். அவன் டங்கனோட பெயரை பார்த்துட்டு என்னது இவருக்கு 4 பேஜா, பயங்கரமான ஆளா இருப்பார் போலயே அப்படின்னு சொல்லி வியந்து பேசுவான் அந்த ஜாஃப்ரி பராத்தியன். அதை கேட்ட ஜெய்மி லானிஸ்டரும் ஆமா அப்படின்னு சொல்லி அதுக்கு வழிமுனைவாரு. நமக்கு அப்ப டங்கனை பத்தி தெரியல. ஆனா இந்த ட்ரையல் ஆஃப் 7 பேட்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவர் எவ்வளவு பெரிய ஒரு தலை சிறந்த வீரர் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இவருக்கு 4 பேஜ் இல்லைங்க, 40 பேஜ் கூட எழுதலாம். அப்படிப்பட்ட ஒரு வீரர் தான் இவரு. முதல் இடத்துல இருக்கிறது வேற என்னங்க இருக்க முடியும், பெய்லாரோட இந்த என்ட்ரி தான். அதாவது நம்ம டங்கனுக்கு ட்ரையல் ஆஃப் 7 போட்டியில கலந்துக்கிறதுக்கு 7 நைட்ஸ் தேவை அவரோட சேர்த்து. ஆனா இவங்க கிட்ட அவரோட சேர்த்தே 6 பேர் தான் இருப்பாங்க. அப்ப ஒரு ஆள் தேவை அப்படின்னும் போது டங்கன் பயங்கரமா ஒரு வெறித்தனமா ஒரு ஸ்பீச்சை கொடுப்பாரு. ஆனா அப்ப கூட எவனும் சீண்டவே மாட்டான் அவரை. அந்த இடத்துல கேட்ட சத்தமா திறந்துக்கிட்டு ஒருத்தர் குதிரையில என்ட்ரி கொடுப்பாரு. வந்து ஹெல்மெட்டை கழட்டுவாரு. யாருன்னு பார்த்தா பெய்லார் டார்கேரியன். என்ன மாதிரியான ஒரு சீன், என்ன மாதிரியான ஒரு ஸ்டேஜிங்கு. இது எல்லாத்துக்கும் மேல இந்த பின்னாடி பேக்ரவுண்ட்ல கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தீம் மியூசிக்கை ஓட விட்டுருப்பானுங்க பாருங்க. எப்பா பயங்கரமா இருந்துச்சு. எனக்கெல்லாம் கூஸ் பம்ப்ஸ். அந்த தீம் மியூசிக் கேட்ட உடனே நான்லாம் உட்காந்துக்கிட்டு இருந்தவன் எந்திரிச்சு நின்று கத்திக்கிட்டு இருந்தேன். எனக்கெல்லாம் கண்ணே கலங்கிருச்சு அந்த சீனை பார்க்கும்போது. அப்படி ஒரு சீக்வன்ஸு பயங்கரமா ஸ்டேஜ் பண்ணி சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பானுங்க. இதுதான் என் நைட் ஆஃப் த 7 கிங்டம்ஸோட பெஸ்ட் மொமெண்ட்டு. இந்த சீரீஸ் இன்னும் முடியல. இன்னும் நிறைய சீசன்கள் இருக்கு. ஆனா எத்தனை சீசன் வந்தாலும் எத்தனை சீக்வன்ஸ் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு சீன், இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸை பீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் யூனிவர்ஸ்லயே ஒரு டாப் 5 மொமெண்ட்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இது, அந்த மாதிரி ஒரு சீன் இது. மாஸ்டர் பீஸ்ங்க, மாஸ்டர் பீஸ். ஸோ நைட் ஆஃப் த 7 கிங்டம்ஸோட சீசன் 1ல எனக்கு பிடிச்ச ஒரு 7 மொமெண்ட்ஸை நான் இந்த வீடியோவில் ரேங்க் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த ரேங்கிங் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா நீங்கள் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுங்க. இல்லை சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா உங்களோட ரேங்கிங்கும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இல்லைப்பா வேற ஒரு சீன் இருக்குது, அதுதான் நான் டாப் 7க்குள்ளே வரும்னு நினைக்கிறேன், அதை நீ வீடியோவில் மென்ஷன் பண்ணல அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு சீன் நினச்சிங்கன்னா அதையும் இந்த கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.